எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரை எக்ஸெப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது எரர் வந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த எரரை காமிக்கும். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறமோ இல்லை வெப்சைட் எழுதுறமோ எது மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிற மாதிரி நம்ம எழுதக்கூடாது. ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அந்த எரரை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா? அந்த வெப்சைட் வந்து அந்த எரரை ஹேண்டில் பண்ணி உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஓகே, நீங்கள் வந்து நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் நம்பர் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து யூசர் கிட்ட தெரியப்படுத்தணும். அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும் இல்லையா? அதனால் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் அது வந்து எரர் ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம கற்றுக்கணும். பைத்தானில் வந்து அந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ட்ரை எக்ஸெப்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை கொடுத்து அந்த கான்செப்டையும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு இன்புட்டை வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து எப்போதுமே ஸ்ட்ரிங்காக தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் ஆகும். அதை வந்து நம்ம வேணும்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவாக மாற்றிக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்புட் அப்படின்னு கொடுத்து என்டர் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வந்து யூசரை வந்து அதை என்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும். அதை வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை இன்புட் பண்ணோம்னா அது வந்து ஒரு இன்டீஜராக தான் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இன்புட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதை வந்து இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, என்ன யூசர் இன்புட் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு நம்பராக மாற்றி அதை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் நம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணியிருக்கேன். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டர் பண்ணுற வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 789 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து 789 அப்படின்னு வந்து அவுட்புட்லேயே வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை யூசர் வந்து நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேர்டை டைப் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து வேர்ட் அண்ட் நம்பரை சேர்த்து டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து HIO அப்படின்னு வந்து தெரியாமல் டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அதை என்டர் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருது. வேல்யூ எரர், இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து எரர் வருது இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த எரர்லாம் வச்சுட்டு அவங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எரர்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம எழுதணும். அதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா, முதல்ல எந்த இடத்துல எரர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை அப்படின்னு வந்து இந்த கீவேர்டை போட்டுட்டு ஒரு கோலன் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைக்குள்ளார நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பவரை தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரை அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எழுதிட்டு கோலன் வச்சுட்டு அதுக்கு உள்ளார வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் விடணும். அதுக்காக நான் வந்து இந்த ரெண்டையும் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரைக்குள்ளார இந்த ரெண்டையும் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது இந்த 2 லைன்ல இருந்து ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரைக்கு அப்புறம் எக்ஸெப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். எக்ஸெப்ட் கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துட்டு இந்த எக்ஸெப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது நார்மலாக நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதும்போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எல்ஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியே இப்போ இந்த ட்ரைக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல எரர் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க லைன்லாம் பார்க்காது. எந்தையாவது ஒரு இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அங்கேருந்து இந்த எக்ஸெப்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிடும். இதுக்கப்புறம் இந்த எக்ஸெப்டில் வந்து ஒரு எரர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஒரு எரரை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து யூசருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, இப்போ வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இன்வேலிட் இன்புட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் போல என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. நான் வந்து இன்வேலிடாக டைப் பண்ணுறேன், அதாவது நம்பருக்கு கேட்குது ஆனால் நான் வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணேன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு எரர் வந்துட்டு ப்ரோக்ராம் நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்வேலிட் இன்புட் அப்படின்னு. அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதை வந்து இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸெப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது வந்து எல்லா எரரையுமே வந்து இது ஹேண்டில் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கீங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளார என்ன எரர் வந்தாலும் நீங்கள் வந்து இன்வாலிட் இன்புட் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து டிவைட் பை 0 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 100/0 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிவைட் பை 0 பண்ண முடியாது இல்லையா. அதனால நம்ம நார்மலாக இந்த வேல்யூ ஈக்குவல் டு 100/0வை இந்த ட்ரைக்கு வெளியில் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஒரு எரர் வந்துடும். இப்போ நான் வந்து இங்கே எழுதி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு எந்த இன்புட்லாம் வந்து எதுவுமே கேட்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் இல்லையா, அங்கேயே எரர் வந்துட்டதுனால நம்மளுக்கு வந்து 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி ப்ரோக்ராம் அங்கேயே நின்று போயிடுச்சு. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் வந்து எரர் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்குள்ளார நீங்கள் எழுதலாம். அதனால இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரைக்குள்ளார நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 100/0 அப்படின்னு நான் போட்டேன்னா இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் ரன் பண்ணோன்னு இது வந்து 0 டிவிஷன் எரர் கொடுக்குது இல்லையா. ஆனால் நம்மளுக்கு வந்து இது எக்ஸெப்ட் கொடுத்துருக்கனால அந்த எரர் ஹேண்டில் பண்ணி இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதை வந்து பண்ணும் எரருக்கு பதிலாக. பார்க்குறீங்க இன்வாலிட் இன்புட் அப்படின்னு வருது. ஆனால் இப்போ வந்து யூசர் எதுவுமே இன்வாலிடாக டைப் பண்ணவே இல்லை இல்லையா, அவங்க வந்து எதுவுமே பண்ணல. நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்பரே கேட்கல, டேரெக்டாக வந்து எரர் வந்துட்டதுனால நம்ம வந்து இன்வாலிட் இன்புட் அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் இது வந்து இன்வாலிட் இன்புட் கிடையாது, ஏன்னா அவங்க எதுவுமே டைப் பண்ணல. அதனால தான் நம்ம வந்து எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுக்குற இடத்துல என்ன எரர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எரர் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கரெக்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன எரர் ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். முதல்ல 0 டிவிஷன் எரர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும், 0 டிவிஷன் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எரர் வந்துச்சுன்னா பிரிண்ட் டிவைடிங் பை 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த எக்ஸெப்ட்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேல்யூ எரர். இந்த எரர் வந்துச்சுன்னா இன்வாலிட் இன்புட் பண்ணு அப்படின்றத வந்து நீங்க பண்றீங்க, அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் வேல்யூ ஈக்குவல் டு 100/0 கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால இது வந்து 0 டிவிஷன் எரர் அப்படின்ற அந்த எரரை வந்து பைத்தான் ப்ரோக்ராம் கொடுக்கும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போ வந்து உங்களுக்கு பண்ணும். அதாவது டிவைடிங் பை 0 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால டிவைடிங் பை 0 அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஒருவேளை இந்த வேல்யூ ஈக்குவல் டு 100/0 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த என்டர் நம்பர் அப்படின்றத கேட்கும். இந்த இடத்துல மறுபடியும் நான் எரர் வரதுக்காக லெட்டர் டைப் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வேல்யூ எரர் வந்திருக்கு இல்லையா. அதனால வேல்யூ எரர் வந்ததுனால நமக்கு வந்து இந்த எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் நம்ம வந்து இந்த எக்ஸெப்ட்ல தான் வந்து வேல்யூ எரர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அதுக்குள்ளார போயிட்டு பிரிண்ட் இன்வாலிட் இன்புட் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்வாலிட் இன்புட் அப்படிங்கிறது மட்டும் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் என்னென்ன எரர் வரலாம் பாசிபிளா அப்படின்றத நீங்கள் பார்த்து அந்த எரரெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இவ்வளோதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.